இன்று 6/1/2021 சார்வரி வருடம் மார்கழி மாதம் 22ஆம் நாள் புதன்கிழமை, தேய்பிறை அஷ்டமி திதி, ஹஸ்தம் நட்சத்திரம், சித்த யோகம். மதுரை ஸ்ரீ சோமசுந்தரர் சகல ஜீவ கோடிகளுக்கு படியளந்தருளிய காட்சி. மதுரை ஸ்ரீ செல்லத்தம்மான் சிம்மாசனத்தில் பவனி. நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை, மாலை 6:30 முதல் 7:30 வரை. ராகு காலம் 12 மணி முதல் 1:30 வரை. யமகண்டம் 7:30 முதல் 9 மணி வரை. குளிகை 10:30 முதல் 12 மணி வரை. சூலம் வடக்கு. பரிகாரம் பால். கரணம் 6 முதல் 7:30 வரை. இன்று சந்திராஷ்டமமுடைய நட்சத்திரம் பூரட்டாதி, உத்திரட்டாதி. இன்றைய நாளுக்கான மருத்துவ குறிப்புகள். அத்திப்பழம் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் உடல் பலம் பெறும். புதன்கிழமை. இன்றைய நாளுக்கான சுபஹோரைகள். காலை 6 முதல் 7 வரை புதன் ஹோரை, 7 முதல் 8 வரை சந்திரன் ஹோரை, 9 முதல் 10 மணி வரை குரு ஹோரை. பிற்பகல் 12 முதல் 1 மணி வரை சுக்கிரன் ஹோரை, 1 முதல் 2 மணி வரை புதன் ஹோரை, 2 முதல் 3 வரை சந்திரன் ஹோரை. மாலை 4 முதல் 5 மணி வரை குரு ஹோரை. இரவு 7 முதல் 8 மணி வரை சுக்கிரன் ஹோரை, 8 முதல் 9 வரை புதன் ஹோரை, 9 முதல் 10 மணி வரை சந்திரன் ஹோரை, 11 முதல் 12 மணி வரை குரு ஹோரை. சித்தரியல் மருத்துவம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நாள் மேஷராசிக்காரர்களுக்கான பலன்களை பார்க்கலாம். உறவுகள் வழியில அலைச்சல்கள் உண்டாக்கலாம். ஆகவே சில உங்களுடைய செயல்களை பற்றி நீங்கள் அதிகம் சிந்திக்க வேண்டியிருக்கும். அலைச்சல்களை குறைக்கிறதுக்கு திட்டமிட்டு செய்தால் நல்லதொரு பலன்கள் ஏற்படும். வேலை விஷயமாகவோ அல்லது உறவினர்களுக்கு ஏதாவது உதவிகரம் செய்யக்கூடிய நிலைப்பாடுகளில் நீங்கள் இருந்தீர்களே ஆனால் அவர்கள் மூலமாக அலைச்சல்கள் உண்டாகலாம். மனதளவில் உங்களுக்கு சோர்வும் உடல் சோர்வும் உண்டாகும். உத்தியோகம் தொடர்பாக பார்க்கும் பொழுது பணிகளில் இருந்துட்டு வந்த இன்னல்கள் குறைய பெறுவீர்கள். சிறப்பாக உத்தியோகத்தை கவனிக்கக்கூடிய ஒரு நிலைகளும் அதற்கேற்ற அளவுக்கு மனமும் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கும். தெளிவான சிந்தனைகள் இருந்தால் மட்டுமே உங்களால் சிறப்பாக செய்ய முடியும். அது போன்ற ஒரு விஷயங்கள் இன்றைய தினம் உங்களுக்கு அனுகூலமாகவே இருக்கு. வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் மன நிம்மதியோடு செய்வீங்க. குறிப்பாக உங்களுடைய தொழிலை நல்ல முறையில் கவனிக்கிறதுக்குண்டான மனப்பக்குவமும் இன்றைய தினம் பெறுவீர்கள். மேஷராசி அன்பர்களே, உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் சின்ன சின்ன உபாதைகள் ஏற்படலாம். சிறிதொரு நேரங்களில் அது உங்களை விட்டு விலகிறதுக்கும் சில சூழ்நிலைகள் இருக்கு. ஆகவே அதற்கு தகுந்தாற் போன்று உணவு முறைகளும் சரி, ஆரோக்கிய பராமரிப்பையும் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். குடும்பத்தில் கணவன் மனைவி இருவருக்கிடையே ஒற்றுமை பெருகணும்னா இன்றைய நாள் கிரக அமைப்புகள் படி பார்க்கும் பொழுது தம்பதிகள் இருவருக்கிடையே மனஸ்தாபங்கள், சில வாக்குவாதங்கள் ஏற்படுவதற்குண்டான ஒரு நிலைகள் இருக்கு. இவற்றை தவிர்ப்பதற்கு நீங்கள் மன ஒற்றுமையாக இருப்பதற்கும் மன அமைதியை நிலைநாட்ட வேண்டியது அவசியம். எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, அவற்றிற்கான தீர்வுகளை இன்றைய தினம் நீங்கள் எடுக்க வேண்டாம். முடிந்த வரையில் அமைதி போக்கை கடைபிடித்தால் நன்மைகள் உண்டு. இந்த நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டம் நிறைந்த நாளாக இருப்பதற்கு இறை வழிபாடு செய்யுங்கள். மேஷராசி அன்பர்களே, இந்த நாளுக்குண்டான அதிர்ஷ்ட திசையாக வடமேற்கு திசை. நீங்கள் பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட எண் 6. இந்த நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் இளநீலம். இந்த இளநீலத்திலான நீங்கள் உடைய அணிஞ்சிக்கிறதுனால மனதளவில் நீங்கள் தெம்பும் தைரியமும் கொண்டவர்களாக காணப்படுவீங்க. வெளியே சென்று செய்யக்கூடிய வேலைகளும் உங்களுக்கு சுமூகமாக இருக்கும். தங்கு தடைகள் தாமதங்கள்லாம் விலகும். நட்சத்திரத்திற்கான பலன்களை பார்க்கலாம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் அதிகரிக்கக்கூடிய நிலைகள் இருக்கிறதுனால திட்டமிட்டு சில வேலைகளை நீங்கள் செய்தீர்களே ஆனால் எந்த அலைச்சல்களும் ஏற்படாது மன நிம்மதி பெறுவீர்கள். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு உபாதைகள் ஏற்பட்டு பின்பு மறையறதுக்குண்டான ஒரு நிலைப்பாடுகளும் இருக்கு. ஆகவே எதிலும் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் முடிந்த வரையில் விட்டு கொடுத்து சென்றால் குடும்பத்தில் க்ஷேமம் இருக்கும், சுபிக்ஷம் உண்டாக பெறுவீர்கள். ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பார்க்கலாம்.
இந்த நாளில் வியாபாரம் தொடர்பாக புதிய முயற்சிகள்லாம் எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல முறையில் நடக்கும். அந்த வியாபாரம் எப்படி சிறப்பாக நடக்கணுன்ற உங்களுடைய எண்ணங்களும் ஈடேறக்கூடிய வகையில் காணப்படுகிறது. நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு விடா முயற்சிகளும், செயல்பாடுகள், உழைப்பு இவையெல்லாம் இன்றைய தினம் மிகப்பெரிய ஒரு வெற்றியை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குங்க. நீங்கள் கவலைக்கே பட வேண்டாம். இன்றைய நாள் தொடக்கமே உங்களுக்கு அமோகமான ஒரு நல்லதொரு சூழலும் சுபமான ஒரு நாளாகவே தான் இருக்கு. ஆகவே எடுத்த காரியங்களில் வெற்றி பெறுவீர்கள். மிக உற்சாகத்துடன் இந்த நாளை நீங்கள் துவக்கலாம். ரிஷபராசி அன்பர்களே, தைரியத்துடனும் இறை வழிபாடு, இறை சிந்தனையோடு துவக்கக்கூடிய ஒவ்வொரு வேலைகளிலும் நீங்கள் வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. குடும்பத்தில் நடக்கக்கூடிய சில சுப விசேஷங்கள், சுப காரியங்கள், இது தொடர்பாக நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளுமே நல்ல முறையில் கைகூடி வரும். எதிர்பார்த்த அளவுக்கு ரொம்ப சிறப்பாக நடத்தி முடிச்சிருவீங்க. சுபகாரியங்கள் பற்றிய கவலைகள் இனி உங்களுக்கு தேவையில்லை. கிரகங்கள் சாதகமாக இருக்கக்கூடிய காரணத்தினால எந்த வேலைகள் நீங்கள் எளிமையாக செய்யும் பொழுது கூட அது மிகப்பெரிய ஒரு பிரபலமாகிறதும் மிகப்பெரிய ஒரு வெற்றியை உங்களுக்கு தேடி கொடுக்கக்கூடிய மிக உன்னதமான அமைப்பாகவே இருக்கிறதுங்க. முயற்சிகளும் கைகூடி வரும். பிள்ளைகளோட இருந்துட்டு வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் நல்ல முறையில் குறைந்து உங்களுக்கு அவர்களோட ஒரு இணக்கமான சூழ்நிலைக்கும் காணப்படுங்க. ரிஷபராசி அன்பர்களே, பிள்ளைகள் உங்களுக்கு மிகுந்த ஒத்தாசையுடனும் நல்லதொரு ஆதரவை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. நீங்கள் சந்தோஷமாக இன்றைய தினம் துவக்கலாம். எடுத்த வேலைகளில் சிறப்பாக செய்யக்கூடிய மனநிலையும் இன்றைய தினம் உங்களுக்கு ஏற்படும். புதிய பொருட்களை வாங்கி அதை பயன்படுத்தும் பொழுது மனம் சந்தோஷம் பெறுவீர்கள். நிச்சயமாகவே உங்களுக்கு விரும்பின பொருட்களோ உணவு பொருளாகவும் இருக்கலாம், அல்லது குடும்பத்திற்கு தேவையான அடிப்படை பொருட்களாக கூட இருக்கலாம். இது போன்ற பொருட்கள் வாங்கணுன்ற எண்ணங்கள் நீண்ட நாளாக உங்களுக்கு இருந்ததுன்னா அந்த பொருட்கள் வாங்கறதுக்கு உண்டான ஒரு யோகம் இன்றைய நாள் அமைப்பில் உங்களுக்கு இருக்குங்க. மன சந்தோஷமும் பெறுவீங்க. குடும்பத்தில் பெரியவர்கள் கிட்ட சின்ன சின்ன வாக்குவாதங்கள்லாம் ஏற்பட்டு மறையக்கூடிய நிலைகளில் இருக்குது. கிரக அமைப்புகள் படி உங்களுக்கு இப்படி இருந்தால் கூட குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் கிட்ட வாக்குவாதங்கள் தவிர்ப்பது நல்லது. முடிந்த வரையில் குழந்தைகள், நோயாளிகள், பெரியவர்கள், உடல் உபாதை சரியில்லாதவர்கள் அவங்க கிட்ட முடிந்த வரையில் நீங்கள் பொறுமையும் நிதான போக்கை கடைபிடிப்பது நல்லது. கனிவாக பேசுங்கள். அவர்களிடம் உங்களுடைய கோபத்தை வெளிப்படுத்த வேண்டாம். உணர்ச்சி வசப்பட்டு சில வார்த்தைகளை பேசாமல் இருப்பது நல்லது. ஆகவே ரிஷபராசி அன்பர்களே, இவற்றை கடைபிடிக்க வேண்டும். இந்த நாள் உங்களுக்கு அதிர்ஷ்ட திசையாக வடக்கு திசை காணப்படுகிறது. உங்களுக்கு அதிர்ஷ்டகரமாக இருக்கக்கூடிய எண் 9. இந்த 9 எண்ணில் துவங்கக்கூடிய சில வேலைகளை நீங்கள் செய்தால் மிகுந்த நற்பலன்கள் உண்டு. 9 என்பது நவ கோள்களின் உடைய சாராம்சமாக இருப்பதால் நவ கிரகங்களை நீங்கள் வணங்கிவிட்டு உங்களுடைய வேலைகளை துவக்கினாலும் சிறப்பான பலன்கள் பெறுவீர்கள். இந்த நாளுக்குண்டான அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை நிறம். வெண்மை நிறம் என்பது சமாதானத்தையும் அன்பையும் உங்களுக்குள் மன சாந்தியையும் அதிகப்படுத்துவது, உங்களை மேன்மைப்படுத்துவதுன்னு சொல்லலாம். இந்த வெண்மை நிறத்தாலான உடைய நீங்கள் அணிந்து கொண்டால் வெளியில் உங்களுக்குண்டான பெயர், நற்பெயர்கள் உங்களுக்கு புகழும் உச்சிக்கும் செல்லக்கூடிய விதங்களில் வளர்ந்து காணப்படும். நட்சத்திர ரீதியான பலன்களை பார்க்கலாம். இன்றைய நாளில் ரிஷபராசிக்காரர்களுக்கு, அதிலும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய எண்ணங்கள் கூடி வருங்க. சிறப்பாக எடுத்த காரியங்களில் வெற்றிக்கும் பெறுவீங்க. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகள்லாம் குறைந்து காணப்படும். மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாக்குவாதங்கள் தோன்றி மறையும். என்ற வரையில் வாக்குவாதங்கள் செய்யாமல் குடும்ப சூழ்நிலைகளை மனதில் கருத்தில் கொண்டு அனுசரித்து சென்றால் நன்மைகள் உண்டாக பெறுவீர்கள். வாழ்த்துக்கள். மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பார்க்கலாம். வேலை தேடுறவங்களுக்கு சுப செய்திகள் கிடைக்குங்க. நீண்ட நாளாக உங்கள் மனசுக்கு பிடிச்ச மாதிரி உங்களுடைய படிப்புக்கும் வேலைக்கும் நல்லதொரு திறமைக்கும் அங்கீகாரத்திற்குண்டான ஒரு வேலை வாய்ப்புகள் நிச்சயமாக இன்றைய தினம் உங்களுக்கு ஏற்படும். கிடைக்கக்கூடிய வேலைகள் காரணமாக குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா நபர்களுமே சந்தோஷப்படுவாங்க. மன நிம்மதியோடு உங்களை போற்றி பாராட்டி உங்களை தலைமையில் வைத்து கொண்டாடக்கூடிய ஒரு அளவுக்கு மிதன ராசிக்காரர்களுடைய கிரக அமைப்புகள் சிறப்பாகவே இருக்குங்க. குடும்ப உறுப்பினர்களுடைய விருப்பங்கள் என்னன்றதை கேட்டறிந்து
அதை நிறைவேற்றி வைக்கக்கூடிய ஒரு அமைப்பும் காணப்படுகிறது. மன நிறைவு பெற்ற நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கிறதுனால குடும்பத்தை அனுசரித்து அரவணைப்போட பெற்றவர்களுடைய ஆசீர்வாதத்தோட இன்றைய நாள் துவக்குங்க. சிறப்பான பலன்கள் உங்களை நாடி வரும். எதிர்பார்த்த அளவுக்கு தன வரவுகள் கிடைக்க பெறுவீங்க. வரவேண்டிய பணம் வந்து சேரக்கூடிய நாளாக இருக்கிறது. வேலை தேடக்கூடிய நபர்களுக்கு உங்களுக்கு வேலை கிடைக்கிறது. நல்லதொரு உயரிய ஒரு வருமானம் பெறக்கூடிய வகையில் அந்த அமைப்பான வேலைகள் தான் உங்களுக்கும் கிடைக்குங்க. வெளியூர் தொடர்பான பயணங்கள் மூலமாக எதிர்பார்ப்புகள் எல்லாவற்றையுமே நிறைவேற்றி கொள்ள முடியும். வியாபாரமோ தொழில் ரீதியாகவோ அல்லது உங்களுடைய கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்காகவோ வெளியூர் செல்ல வேண்டி இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய பயணங்கள்னால நல்லதொரு முன்னேற்றம் உண்டாக பெறுவீர்கள். புதிய வீடு வாகனம் இதெல்லாம் வாங்கணுன்ற எண்ணங்கள் உங்களுக்கு இருந்தாலும் அதன் மூலமாக லாபகரமான ஒரு பொருட்கள் வரவின் காரணமாக அந்த வேலைகளையும் நீங்கள் சிறப்பாக செய்ய முடியும். சேமிப்பும் கூடுதலாகவே காணப்படும். இன்றைய நாட்களில் வரக்கூடிய புதிய வரவாக இருக்கக்கூடிய வாகனத்தை பயன்படுத்தணும் வாங்கணுன்ற எண்ணங்கள் உங்களுக்கு மிகுந்த ஒரு ஆசை விருப்பமாகவே இருக்கலாம். அவற்றை நிறைவேற்றக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது. இந்த நாள் உங்களுக்கு உண்மையிலேயே அதிர்ஷ்டம் நிறைந்த நாளாகவே காணப்படுகிறது. மிதுனராசி அன்பர்களே, இந்த நாளுக்குண்டான அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்டகரமாக இருக்கக்கூடிய எண் 7. அதிர்ஷ்டம் நிறைந்த நிறம் ஆரஞ்சு நிறம். ஆரஞ்சு நிறம் என்றாலே சகல சந்தோஷங்களையும் உங்களுக்கு எடுத்துக்கொண்டு வரும். ஆகவே ஆரஞ்சு நிறத்தாலான உடைகளை அணிந்து கொள்வதால் பயன்படுத்துவதால் உங்களுக்கு சுபிக்ஷம் உண்டாகும். நல்லதொரு இறைவனுடைய அருளும் பூரணமாக பெறக்கூடிய ஒரு நிறம் ஆரஞ்சு நிறம். இவற்றை பயன்படுத்துங்கள். வாழ்க்கையில் வெற்றி பெறுவீர்கள். இந்த நாளுக்குண்டான நட்சத்திர பலன்களை பார்க்கலாம். மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செய்திகள் கிடைக்க பெறுவீர்கள். இப்படி கிடைக்கக்கூடிய நல்ல செய்தியின் காரணமாக மனம் மகிழ்வீங்க. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு விருப்பங்கள் நிறைவேற்றி கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு. உங்களுக்கு எவ்வளவுதான் சௌபாகியங்களும் சில சுப யோகங்களும் இருந்தாலும் அவற்றை சரி பண்ணணும். விருப்பங்களை நிறைவேற்றிக்கிறதுக்கும் நாள் கிழமை எல்லாமே உங்களுக்கு கிரகங்களும் ஒத்துழைத்தால் மட்டுமே உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறும். அப்படிப்பட்ட மிக உன்னதமான ஒரு நாளாக இருக்கிறது திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு. அடுத்ததாக புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு பார்க்கும் பொழுது உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேற பெறுவீர்கள். இது நாள் வரையில் நீண்ட நாள் ஆசைகள், சில விஷயங்களை எப்படியாவது நடத்தி முடிக்கணுன்ற எண்ணங்கள் இவையெல்லாம் ஈடேறக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு அமைப்பாகவே இருக்கிறது. உங்களுடைய எல்லா விருப்பங்களும் நிறைவேறும். வாழ்த்துக்கள். கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பார்க்கலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு திறமைக்கேற்ற அளவுக்கு ஊதிய உயர்வும் பெறுவீங்க. உங்களுடைய திறமைகளை ஒவ்வொரு நாளும் அதிகப்படுத்தி கொண்டே இருந்தால் சிறப்பான அனுகூலமான பலன்கள் ஏற்படுவதோடு பதவி உயர்வுக்கும் வழி கிடைக்கும். ஆன்மீகம் தொடர்பான காரியங்களில் ஆர்வம் கூடுதலாகவே இருக்குங்க. கடகராசி அன்பர்களே, இறை வழிபாடு மீது நம்பிக்கை கூடுதலாக இருக்கும். ஒரு சிலர் ஆன்மீக சுற்றுப்பயணங்களையும் மேற்கொள்ளலாம். ஆன்மீக வேள்விகளில் அவங்க ஈடுபட்டு இறைவனுடைய அருளை பெறுவதற்கு மிக உன்னதமான ஒரு நாளாக இந்த தினம் உங்களுக்கு அமைய பெறுவீங்க. தெய்வ காரியங்களில் இறை நம்பிக்கையிலையும் சரி உங்களுக்கு ஈடுபாடும் ஆர்வமும் கூடுதலாகவே காணப்படலாம். எதிர்பாராத சில இடமாற்றங்கள் மூலமாக மனசில் மாற்றங்களும் உண்டாக்கக்கூடிய ஒரு நிலைகள் இருக்கு. உங்களுடைய உத்தியோக இடங்களும் சரி, வியாபார நிறுவனங்கள், உங்களுடைய வீடு, இது போன்ற இடங்கள் கூட இடமாற்றம் செய்வதற்கும் சில சூழல்கள் உங்களுக்கு வரலாம். சில நெருக்கடிகள் காரணமாகவும் இடமாற்றங்கள் நேரிடலாம். மனசில் ஒரு வகையான மாற்றங்கள் உண்டாக பெறுவீர்கள். குடும்பத்தில் உங்களுடைய துணையுடன் நெருக்கம் கூடுதலாகவே இருக்கும். ஒருவருக்கொருவர் மனம் விட்டு பேசி குடும்ப பொருளாதார நிலைக்குண்டான ஒரு வழியை தேடி பிடிப்பீர்கள். மன ஒற்றுமையுடன் பரஸ்பர ஒற்றுமையும் அதிகரிக்கும். விட்டு கொடுத்து அனுசரித்து போகக்கூடிய போக்காக இன்றைய தினம் காணப்படும். கடகராசி அன்பர்களே, இழுபறியாக இருந்துட்டு வந்த சில காரியங்கள் கூட சாதகமாக நடந்து முடியறதுக்குண்டான ஒரு அமைப்பு இருக்கிறது. இழுபறியாகவோ காலதாமதமாகவோ நடந்துட்டு இருந்த வேலைகள்லாம் உங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் குறைந்து சாதகமாக காரியங்களை செய்து முடிக்கக்கூடிய ஒரு அமைப்பாகவும் இருக்குங்க. இந்த நாள் பார்க்கும் பொழுது உங்களுக்கான அதிர்ஷ்ட திசையாக கிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 3. இந்த எண்ணை நீங்கள் பயன்படுத்துவது நல்லது.
அதிர்ஷ்டகரமாக இன்றைய தினம் உங்களுக்கு அமையக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். குருவினுடைய பரிபூர்ண அனுகிரகத்தையும் இன்றைய தினம் நீங்கள் பெறுவீர்கள். இதை பயன்படுத்தினால் நல்ல ஒரு உயர்வு ஏற்படும். நட்சத்திர ரீதியான பலன்களை பார்க்கலாம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு உயர்வு பெறக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்குங்க. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு நாளாகவும் காணப்படுகிறது. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கமும் பாசமும் அன்பும் கூடுதலாகவே இருக்கும். நெருக்கம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. இந்த நாள் பார்க்கும் பொழுது கடகராசிக்காரர்களுக்கு சுப பலன்கள் இறைவனுடைய அருளால் பூரணமாக பெறக்கூடிய ஒரு அமைப்பும் காணப்படுகிறது. சிம்மராசிக்காரர்களுக்கான பலன்களை பார்க்கலாம். வியாபாரம், தொழில் இது தொடர்பான வேலைகளில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்குங்க. சிறப்பாக செய்வீங்க. சில வேலைகள் எல்லாவற்றையுமே நீங்கள் எடுக்கும் பொழுது அதை முன்னேற்றத்திற்குண்டான ஒரு வழி அமைப்பிலேயே கொண்டு போவீங்க. அதற்குண்டான கிரக அமைப்புகள் சாதகமாக காணப்படுதுங்க. வருமானமும் நீங்கள் நினைச்ச மாதிரியான ஒரு தொகை உங்கள் கைக்கு வந்து சேரும். வியாபார வளர்ச்சி பெறும். உங்களுக்கு அதிகமான வாடிக்கையாளர்களுடைய வருகை காணப்படுறதுனால தன லாபம் பெறக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்குங்க. இதன் காரணமாக சேமிப்புகளும் உங்களுக்கு உயரும். நீண்ட நாளாக உங்களுடைய வியாபாரத்தை சிறப்பாக கொண்டு வரணுன்ற ஆசைகளும் விருப்பங்களும் இருக்கக்கூடிய நபர்களுக்கு உங்களுடைய எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ற வகையில் சிறப்பாகவே அமைய பெறுவீங்க. குடும்ப உறுப்பினர்களால் கலகலப்பான ஒரு சூழ்நிலைகள் அமையும். அடிப்படையிலேயே வருமானம் நல்ல முறையில் வரும்பொழுது தானாக குடும்ப நபர்களும் சந்தோஷமாக காணப்படுவாங்க. நீங்களும் மன நிம்மதியோடு அவர்களுடன் உங்களுடைய நேரத்தை செலவழிக்கக்கூடிய வகையில் மிக அற்புதமான ஒரு நாளாக இன்றைய தினம் காணப்படும். உங்களோட இருக்கிறவங்களை பற்றின புரிதல்கள் ஏற்படுங்க. யார் யார் குணம் எப்படிப்பட்டது, அவர்களுடைய நன்மை தீமைகளான விஷயங்கள் என்ன, உங்களுக்கு எந்த வகையில் பயன் கிடைக்கக்கூடிய வகையில் அவங்களுடைய செயல்பாடுகள் இருக்குது, உங்கள் மீது அன்பு அக்கறை கொண்டவர்களா, இது போன்ற புரிதல்களும் ஏற்படக்கூடிய ஒரு நிலைகளில் காணப்படுதுங்க. பிறரை பற்றி புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பும் உண்டு. நேரம் தவறி சாப்பிட்றத தவிர்க்கிறது ரொம்பவே நல்லதுங்க. உங்களுக்கு பசி எடுக்கக்கூடிய நேரங்களில் தகுந்த நேரத்திற்கு உணவை ஆரோக்கியமாக நீங்கள் எடுத்துக்கொள்வது நல்லது. நீங்கள் நேரம் தவறி சாப்பிட்றத தவிர்த்துட்டாலே நீங்கள் நல்லதொரு ஆரோக்கியம் அளிக்கக்கூடிய ஒரு நபராக காணப்படுவீங்க. அதிலும் உங்களுக்கு நன்மைகள் உண்டாகும். வெளி மாநில நபர்கள் மூலமாக தன வரவுகள் மேம்படக்கூடிய ஒரு நிலையிலையும் இருக்குதுங்க. ஆகவே இந்த தினம் சிம்மராசி அன்பர்களுக்கு பார்க்கும் பொழுது பல விஷயங்கள் சாதகமாகவே நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது. உணவு விஷயத்தில் மட்டும் நீங்கள் மிகுந்த எச்சரிக்கையுடனும் நேரத்தை கடைபிடியுங்கள். பசித்து புசிக்க வேண்டும் என்பது முன்னோர்களுடைய வாக்கு. அந்த வாக்கை நீங்கள் பயன்படுத்தினால் நன்மைகள் உண்டாக பெறுவீர்கள். இந்த நாளுக்குண்டான அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். நட்சத்திர ரீதியான பலன்களை பார்க்கலாம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்குண்டான பலன்கள். இன்றைய தினம் வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பும் தெரியுதுங்க. நல்ல விஷயங்கள் இவையெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் வந்து சேரும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மன மகிழ்ச்சியோடு எல்லா செயல்பாடுகளும் நல்ல முறையில் நடத்துவீங்க. அதற்குண்டான ஒரு யோகம் நிறைந்த ஒரு நாளாக இன்றைய தினம் காணப்படுகிறது. கிரகங்களினுடைய நல்லதொரு ஒத்துழைப்பும் கிரகங்களுடைய நல்ல பார்வைகள் இவை காரணமாகவும் நீங்கள் சுபிக்ஷம் பெறுவதற்குண்டான அமைப்புகளாகவே காணப்படுதுங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தன வரவு, பணம் இவையெல்லாம் நல்ல முறையில் வந்து சேரும். நீண்ட நாள் வராத சொத்துக்கள், பூர்வீக பணங்கள், வீடு, மனை, நிலம் இவையெல்லாம் கூட கிடைக்கிறதுக்குண்டான ஒரு யோகம் இருக்குங்க. மன நிறைவு பெறக்கூடிய அமைப்பும் இறைவனுடைய அருளால் உங்களுக்கு கிடைக்க பெறுவீங்க. ஆகவே இந்த தினம் அதிர்ஷ்டம் நிறைந்த தினமாகவே நீங்கள் கருதி உங்களுடைய வேலைகளில் உற்சாகத்தோடும் தன்னம்பிக்கையுடனும் செயல்பட்டால் இன்னும் அதிகப்படியான ஒரு நிலைகளை எட்டக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. சுபிக்ஷம் உண்டாகும். கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பார்க்கலாம். உடல் ஆரோக்கியம் மேம்படுங்க. உங்களுக்கு உடல் உபாதைகள், பிரச்சனைகள் இவையெல்லாம் இருந்தால் இந்த தினம் நீங்கள் ஆரோக்கியம் மிக்க நபராக காணப்படுவீங்க. மனதளவிலும் உடல் அளவிலும் ஆரோக்கியம் நிறைந்தவராக நீங்கள் தோற்றம் அளிப்பதோடு முகத்திலும் நல்லதொரு தெம்பும் மன பொலிவோட முகப்பொலிவும் கூடுதலாகவே இருக்குங்க. வேலை தொடர்பான விஷயங்களுக்காக நீங்கள் வெளியூர் போகிறதுக்குண்டான ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும்.
தொழில் ரீதியாகவோ வியாபார நிமித்தமாகவோ அல்லது கல்வி சார்ந்த விஷயங்களுக்காக அல்லது உங்களுடைய சொந்த குடும்ப காரியங்கள் சில விசேஷங்களுக்காக கூட வெளியூர் பயணங்கள் போகிறதுக்குண்டான ஒரு சூழல்கள் இருக்கு. எதுவாக இருந்தாலும் நீங்கள் செல்ல வேண்டிய வேலைகளில் நல்ல சிறப்பு இருக்கும். அதிலும் லாபகரத்தோடு தான் நீங்கள் மீண்டு திரும்பி வருவீங்க. நல்ல பலன்கள், மன சந்தோஷம் நிறைவாக இருக்கக்கூடிய மிக அற்புதமான நாளாகவே உங்களுக்கு இருக்குங்க. மனசில் இருந்துட்டு வந்த கவலைகள்லாம் நீங்கி புத்துணர்ச்சி பெறக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது. மன சஞ்சலங்கள் உங்களுக்கு ஏற்படாது. நிறைவான ஒரு சந்தோஷமும் கடந்த கால இனிமையான நினைவுகள் இதை சுமந்து நீங்கள் இன்றைய தினத்தை மிகுந்த ஒரு சந்தோஷம் உள்ள நாளாக அனுபவிக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. குடும்பத்தில் சகோதரர்களிடம் எதிர்பார்த்த அளவுக்கு உதவிகள் கிடைக்க பெறுவீங்க. அவர்களுடைய நல்ல ஆதரவு, ஒத்துழைப்பு இவற்றின் காரணமாக உங்களுடைய வியாபாரத்தை நீங்கள் வளர்த்து கொள்ள முடியும். தொழிலை சிறப்பாக செய்யறதுக்கு குடும்ப நபர்களுடைய ஒத்துழைப்பும் உங்களுக்கு மிகுந்த பலமாகவே காணப்படுகிறது. அவர்களுடைய நல்லதொரு உதவிகள், அதிலும் பேருதவிகள் கிடைக்கிறதுக்குண்டான ஒரு யோகம் உண்டு. எதிர்பார்த்த சில காரியங்கள் நிறைவேற அலைச்சல்கள் உண்டாகலாம். ஆகவே திட்டமிட்டு உங்களுடைய வேலைகளை நீங்கள் செய்தால் அலைச்சல்கள் ஏற்படாது. இந்த நாள் பார்க்கும் பொழுது கன்னிராசிக்காரர்களுக்கு மிகுந்த அதிர்ஷ்டம் வந்து அமையக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது. இந்த நாளுக்குண்டான அதிர்ஷ்ட திசை வடக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் பிரவுன் நிறம். பழுப்பு நிறம் என்று சொல்லக்கூடிய இந்த பிரவுன் நிறத்தாலான உடையை பயன்படுத்துவதால் மிகுந்த பலன்கள் உங்களுக்கு ஏற்படும். ஒரு அதிர்ஷ்டமுள்ள நபராக நீங்கள் தென்படுவீர்கள். நினைத்த வேலைகளை சிறப்பாக செய்து முடிக்க முடியும். அதற்கு இந்த நிறம் உங்களுக்கு பயன்படுங்க. நட்சத்திர ரீதியான பலன்கள். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரோக்கியம் நல்லதொரு கூடுதலாகவே இருக்கலாம். மன நிறைவு பெறுவீங்க. உடல் நல்லதொரு ஆரோக்கியத்தோடு காணப்படும். மனசில் இருக்கக்கூடிய கவலைகள், சஞ்சலங்கள், இன்னல்கள் இதையெல்லாம் விலகிட்டாலே நீங்கள் மனதளவில் நிம்மதி பெறுவீங்க. உடலும் சுறுசுறுப்பாக செயல்படும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு புத்துணர்ச்சி பெறக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது. நல்லதொரு திட நம்பிக்கை உண்டாக பெறுவீர்கள். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் ஏற்படலாம். ஆகவே சித்திரை நட்சத்திரக்காரர்களே எந்த ஒரு வேலைகளை செய்தாலும் திட்டங்கள் தீட்டி செய்தால் நல்லதொரு பலன்கள் உண்டு. அலைச்சல்கள் உண்டாகாது. வாழ்த்துக்கள். துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பார்க்கலாம். உறவுகள் வழியில் சாதகமற்ற ஒரு சூழ்நிலைகள் ஏற்படலாம். அவங்கள நம்பி சில பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் கூட நீங்கள் பணம் கேட்டு அவர்களுடைய உதவி நாடுகிருந்தால் அந்த வரவேண்டிய பொருளாதாரம் பணம் கிடைக்கிறதுல காலதாமதங்கள் உண்டாகும். ஆகவே யாரிடமும் எந்த ஒரு உதவியும் கேட்காமல் இருப்பது நல்லது. ஒரு சிறிய உதவியினாலும் கூட அது நாட்கள் உங்களுக்கு கிரக அமைப்புகள் சாதகமாக இருக்கக்கூடிய நாட்களில் மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். ஆகவே நீங்கள் எந்த ஒரு விஷயத்திற்காகவும் யாரிடமும் கையேந்தி நிற்க வேண்டாம். இருப்பதை கொண்டு சிறப்புடன் வாழ் என்கிற வாக்கிற்கிணங்க இருப்பதை கொண்டு இந்த நாளை நீங்கள் அனுபவிக்க வேண்டும். வாடிக்கையாளர்களிடம் தேவையற்ற பேச்சுக்களை குறைப்பதும் நல்லது. புது வாடிக்கையாளர்களாக இருக்கக்கூடிய பட்சத்தில் நீங்கள் வியாபாரத்தை பெருக்கக்கூடிய ஒரு நோக்கில் அவர்களிடம் அதிகப்படியான வார்த்தைகளை பேச வேண்டாம். முடிந்த அளவு எல்லோரிடமும் அமைதியை கையாண்டால் நன்மைகள் உண்டு. பேச்சினால் கூட வேறு ஏதாவது பிரச்சனைகள் வரக்கூடும். ஆகவே அமைதி போக்கை கடைபிடிக்க வேண்டும். வாடிக்கையாளர்கள் கிட்ட முடிந்த வரையில் என்ன தேவையோ அந்த தேவைகளுக்குண்டான வார்த்தைகளை மட்டும் அளந்து பேசுவது நல்லது. சில விஷயங்கள் பேச்சுக்கள் அதிகமாக வளர்க்காம குறைச்சிக்கிறதும் உங்களுக்கு நன்மைகளை உண்டு செய்யும். வியாபாரம் தொடர்பான கடன் உதவிகள் கிடைக்க பெறுவீர்கள். உங்களுடைய தொழில் வளர்ச்சிக்காகவும் வியாபாரத்தை சிறப்பாக நடத்துவதற்கு கடன் உதவிகள்லாம் உங்களை நாடி வரும். உங்களுடைய நம்பிக்கை, உங்களுடைய வேலைகள் எல்லாமே பிறருக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை அளிக்கக்கூடிய காரணத்தினால் கடன் போன்ற ஒரு உதவிகள் கிடைக்க பெறுவீர்கள். எதிர்பாராத சுப செய்திகள் மூலமாகவும் விரயங்கள் உண்டாகலாம். குடும்பத்தில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள், உங்களுடைய மனைவி வழியில் வரக்கூடிய நெருங்கிய உறவுகள், உங்களுடைய துணையுடன் இருக்கக்கூடிய உறவுகள், அவர்கள் குடும்பத்தில் நடக்கக்கூடிய சில சுப விசேஷங்களுக்காக உங்களுக்கு பண செலவுகள் உண்டாகலாம். தெய்வீக காரியங்கள்லையும் ஈடுபாடு கூடுதலாகவே இருக்கும். அதிகரிக்கக்கூடிய நிலைன்னு தான் சொல்லணும். இந்த நாள் உண்டான அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம்.
சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமற்ற நாளாகவே இருக்கிறது. நட்சத்திரத்திற்குண்டான பலன்களாக சொல்லப்படுகிறது. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகள் கிடைக்க பெறுவீர்கள். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஈடுபாடு கூடுதலாகவே இருக்கலாம். ஆகவே எந்த ஒரு வேலைகள் எடுத்தாலும் திட நம்பிக்கையுடன் செய்யுங்கள். வாழ்க்கையில் வெற்றி கொடியை பெறுவீர்கள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பார்க்கலாம். சுப காரியங்கள் இது தொடர்பான எண்ணங்கள் கைகூடி வருங்க. வெளிநாடு தொடர்பான வர்த்தக முயற்சிகளில் கூட உங்களுக்கு நல்ல செய்திகள் கிடைக்கும். வியாபார விருத்தி பண்ணுறதுக்குண்டான ஒரு சூழ்நிலைகளும் அமையும். அதற்குண்டான சில முதலீடுகள் காரணமாக நல்லதொரு இடத்துல இருந்து உங்களுக்கு பணம் பெறுவதற்குண்டான ஒரு வாய்ப்புகளும் காணப்படுது. ஆகவே விருச்சிக ராசிக்காரர்களே, குடும்பத்தில் சந்தோஷமான ஒரு சூழ்நிலைகளோட மன நிறைவையும் நீங்கள் பெறக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது. தொழிலும் சரி வியாபாரங்களும் உங்களுக்கு நல்ல முறையில் ஈடேறுவதற்குண்டான ஒரு அமைப்புகளாகவே காணப்படுகிறது. இது நாள் வரையில் நீங்கள் எடுத்த எல்லா முயற்சிகளிலும் அதிலும் விடாமுயற்சிகளுக்குண்டான நல்லதொரு பலன்கள் இன்றைய தினம் உங்களுக்கு கிடைக்குங்க. வியாபாரத்தில் அது தொடர்பான சின்ன சின்ன மாற்றங்கள் செய்வீங்க. இதன் காரணமாகவும் நல்ல லாபம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நிலைமை உங்களுக்கு ஏற்படும். வீட்லேயும் சரி ஒரு சில பொருட்கள் இடம் மாற்றம் செய்யறதுனால அனுகூலமான பலன்கள் இருப்பது போன்ற உணர்வீர்கள். நிம்மதி அடையக்கூடிய மிக உன்னதமான ஒரு அமைப்பாகவே காணப்படுதுங்க. லாபமும் சற்று கூடுதலாகவே இன்றைய தினம் இருக்கும். வெளிநாட்டு வியாபாரம் இருந்தாலும் சரி, உள்நாட்டில் இருக்கக்கூடிய சிறு வியாபாரிகளாக இருந்தாலும் சரி, உங்களுக்குண்டான ஒரு அமைப்பு நல்லதொரு தனவரவு இன்றைய தினம் உங்கள் கைக்கு வந்து சேரலாம். உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய விருச்சிகராசி அன்பர்களுக்கு உயர் அதிகாரிகளுடைய நல்லதொரு ஆதரவு, அதோடு அவர்களுடைய அனுசரணையான கனிவான பேச்சுக்கள் உங்களுக்கு நிம்மதி பெறக்கூடிய வகையிலும் இருக்குது. உங்களுடைய உத்தியோகத்தில் அதிகமான ஒரு ஆர்வம் ஏற்படும். அதை எப்படியாவது சிறப்பாக செய்து காட்டணும். யாரும் செய்ய முடியாத அளவுக்கு இன்னும் அதிகப்படியான ஒரு சிறப்புகளோடு செய்யணுன்ற ஆர்வமும் உங்களுக்கு எண்ணங்களும் கூடுதலாகவே காணப்படும். விருச்சிகராசி அன்பர்களே, பெரியோர்களுடைய நல் ஆதரவு உங்களுடைய எல்லா செயல்களுக்கும் அடிப்படையாக இருந்து உங்களை வழிநடத்தும். இந்த நாள் அதிர்ஷ்டம் நிறைந்த நாளாகவே காணப்படுகிறது. இந்த நாளுக்குண்டான அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்டகரமான எண் 4. அதிர்ஷ்டமான நிறம் ஊதா நிறம். இந்த நிறங்களில் நீங்கள் பயன்படுத்தினால் நல்ல பலன்கள் உண்டாகும். நட்சத்திர ரீதியான இன்றைய நாளுக்கான பலன்களை பார்க்கலாம். விசாக நட்சத்திரம் கொண்டவர்களுக்கு எண்ணங்கள் ஈடேறும். அதாவது நினைத்த காரியங்களை செயல்படுத்தி காட்டக்கூடிய ஒரு அமைப்பும் உண்டு. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு எடுத்த காரியங்களில் வெற்றி உண்டாகும். நினைத்த வேலைகளை சிறப்பாக செய்வதோடு அதில் அனுகூலமான பலன்களும் உங்களுக்கு உண்டாக பெறுவீங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு லாபம் கூடுதலாகவே அதிகரிக்கும். இன்றைய நாள் உங்களுடைய எல்லா செயல்களும் ஆதரவாகவே நடக்கும். இறைவனுடைய பரிபூர்ண அருளால் நிம்மதி பெறக்கூடிய மிக உன்னதமான அமைப்புங்க. வாழ்த்துக்கள். தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பார்க்கலாம். வியாபாரத்தில் நீங்கள் புதிய ஒப்பந்தங்கள் நீங்கள் கையெழுத்திட்டாலோ அல்லது அது தொடர்பான பேச்சுவார்த்தைகளை தொடங்கினாலோ இந்த நாள் சாதகமான பலன்களாகவே காணப்படுங்க. சில முயற்சிகள் நல்லதொரு வெற்றியை உண்டாக்கும்னு சொல்லுவாங்க. முயற்சி திருவினையாக்கும். அது போன்ற ஒரு வாக்கிற்கிணங்க உங்களுடைய நாள் இன்றைய தினம் சிறப்பாகவே அமைய பெறுவீங்க. வியாபாரத்தில் நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியிலையும் நல்லதொரு முன்னேற்றங்கள் உண்டு. சிறப்பாக செய்யணுன்ற எண்ணங்கள் கூடுதலாக காணப்படும். குடும்பத்திலையும் சரி, உங்களுடைய சொந்த விஷயங்களிலும் அலுவலக நிர்வாகங்களிலும் சுப காரியங்கள் தொடர்பான முயற்சிகள் மூலமாக அலைச்சல்கள் உங்களுக்கு ஏற்படலாம். சில முக்கியமான விசேஷங்களுக்கு நீங்களே முன்னின்று வழிநடத்தக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கலாம். ஒரு சில குடும்பங்களில் பெரியவர்கள் நீங்களாக இருந்து அவற்றை வழிநடத்தக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பு உங்ககிட்ட இருக்கும் பொழுது அவற்றை சரியான முறையில் வழிநடத்தணுங்கிற எண்ணங்களும் கூடுதலாக இருக்கும். அதன் காரணமாகவும் அலைச்சல்கள் உண்டாக பெறுவீர்கள். நினைத்த காரியங்களை நினைச்ச நேரங்களில் அதிலும் எண்ணிய விதத்தில் செய்து காட்டி சாதனை படைக்கக்கூடிய மிகவும் உன்னதமான நாளாக காணப்படுகிறது. தனுசு ராசி அன்பர்களே, நினைத்த வேலைகள் குருவினுடைய அருளால் பரிபூர்ணமாக நடக்கப்பெற்று மன நிம்மதி அடைவீர்கள்.
நண்பர்கள் மூலமாக தன வரவுகளும் புதிய வாய்ப்புகளும் உங்களுக்கு வந்து சேரும். நல்ல நண்பர்கள் வாழ்க்கையினுடைய வைரம் போன்றவர்கள். அவர்களை சம்பாதிப்பது என்பது மிகவும் அரிது. ஆனால் உங்களுடைய கிரக அமைப்புகள் படி வைரம் போல ஜொலிக்கக்கூடிய நண்பர்கள் உங்களுக்கு கிடைச்சிருக்கிறதுனால அவர்கள் மூலமாக தனமும் பொருளும் வரவும் உங்களுக்கு சீராகவே காணப்படும். வேலை தேடக்கூடிய நபர்களுக்கு நண்பர்கள் மூலமாக கூட நல்ல வேலைகள் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாவற்றிற்கும் ஆதாரமாகவே இருக்கும். எதிர்பாலின மக்கள் மூலமாக ஒரு சில மாற்றங்கள் உண்டாகலாம். நிலுவையில் இருந்துட்டு வந்த வேலைகளை செய்து முடிக்கக்கூடிய ஒரு அமைப்பும் உண்டு. ஆகவே தனுசு ராசிக்காரர்களே, குருவினுடைய பரிபூர்ண அருளால் எண்ணிய காரியங்கள் ஈடேற பெறுவீர்கள். இந்த நாள் அதிர்ஷ்டம் நிறைந்த நாளாகவே உங்களுக்கு அமையும். இந்த நாளுக்குண்டான திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்டமான நிறம் பிங்க் நிறம். பிங்க் நிறத்திலான உடைகளை பயன்படுத்துவதால் அல்லது ஏதாவது ஒரு பொருளை உங்கள் கையில் வைத்திருப்பதால் நன்மைகள் உண்டு. நட்சத்திர ரீதியான பலன்களை பார்க்கலாம். இன்றைய நாள் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு நீங்கள் கையெழுத்திடக்கூடிய ஒப்பந்தங்களும் சரி, சுப காரியங்கள் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் எதுவாக இருந்தாலும் அதில் வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பும், அந்த சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு நிலைகளாகவும் காணக்கிறது. ஆகவே எடுத்த காரியங்களில் வெற்றி பெறுவீர்கள். பூராடம் நட்சத்திரக்காரர்களே, காரிய சித்திகள் உண்டாகும். முருகப்பெருமானுடைய அருளால் உங்களுக்கு எல்லா நிலைகளிலும் வெற்றி உண்டாக பெறுவீர்கள். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றம் நிறைந்த நாளாகவே இருக்கிறது. ஆகவே உங்களுடைய வீட்டையும் அலுவலகத்தையும் ஏதாவது ஒரு இடங்களில் மாற்றம் செய்யணுங்கிற நிலைப்பாடுகள் வரலாம். ஆகவே தனுசு ராசிக்காரர்களே, உங்களுடைய எண்ணங்களுக்கும் செயல்பாடுகளுக்கும் ஏற்ற வகையில் வியாபாரமும் நல்ல முறையில் இருக்கும். வாழ்த்துக்கள். மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பார்க்கலாம். உறவுகள் கிட்ட இருந்துட்டு வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் நீங்குங்க. மன சஞ்சலங்கள் விலகி அவர்களோட இணக்கமாக பழகிறதுக்குண்டான ஒரு அமைப்பு உண்டு. சில விசேஷங்கள் நடக்கக்கூடிய வீடுகளில் அவங்கள சந்திக்கும் பொழுது அவர்கள்கிட்ட நீங்கள் மனம் திறந்து பேசுங்க. இருக்கக்கூடிய கருத்து வேற்றுமைகளை களைந்து விடுங்கள். மன ஒற்றுமையாக செயல்பட்டால் உங்களை பற்றிய நல்லதொரு நல்லிணக்கம் நற்பெயர் உண்டாக பெறுவீங்க. சக ஊழியர்களுடன் மூலமாக முன்னேற்றமான வாய்ப்புகளும் உங்களுக்கு ஏற்படும். தகுந்த ஒரு வாய்ப்பும் சரி, உங்களை அங்கீகரிக்கக்கூடிய வகையில் உயர்வான பதவியை நீங்கள் அடைவீர்கள். மகர ராசி அன்பர்களே, வியாபாரம் தொடர்பான பயணங்கள் மூலமாக நல்ல மாற்றங்கள் உண்டாக பெறுவீர்கள். வியாபார விஷயமாகவோ வெளிநாடுகளுக்கு செல்லும் பொழுது அந்த பயணங்கள் மூலமாக நல்ல ஒரு வருமானம் ஏற்படும். அதிர்ஷ்டம் நிறைந்த நாளாகவே உங்களுக்கு அமையப்பெறலாம். புதிய பொலிவுடனும் உற்சாகத்துடனும் காணப்படுவீங்க. செயல்கள் உங்களுக்கு எண்ணிய விதத்தில் 100% முழுமை பெறக்கூடிய வகையில் இருக்கும். மனசில் புதுவிதமான ஆசைகள் ஏற்படும். இதனை நீங்கள் அனுபவிக்கக்கூடிய ஒரு நிலைகளும் அந்த பொருளை வாங்கக்கூடிய ஒரு யோகமும் உண்டாக பெறுவீர்கள். இந்த நாள் அதிர்ஷ்டம் நிறைந்த நாளாகவே இருக்கும். மகர ராசி அன்பர்களே, இந்த நாளுக்குண்டான அதிர்ஷ்ட திசையாக கருதப்படுவது தெற்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 5. அதிர்ஷ்டமான நிறம் பிங்க் நிறம். பிங்க் நிறத்தாலான உடைகளை பயன்படுத்துவதால் நன்மைகள் உண்டு. பிறருக்கு உங்களால் முடிந்த அளவுக்கு இன்றைய தினம் அன்னதானம் செய்தாலும் நன்மைகள் ஏற்படும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகள் விலகக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய நாள். வாழ்க்கையில் மிக உன்னதமான ஒரு நிலைகளை நீங்கள் எட்டப் போகிறீர்கள். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு உற்சாகத்துடன் காணப்படக்கூடிய மிக அற்புதமான நாளாகவே இருக்கிறது. வாழ்த்துக்கள். கும்பராசிக்காரர்களுக்கான இன்றைய நாளுக்குண்டான பலன்களை பார்க்கலாம். தாய் வழியில், அதிலும் தாய்மாமன் வழியில் தேவையற்ற பதற்றங்கள்லாம் ஏற்படுங்க. முடிந்த அளவு மன அமைதியை நீங்கள் கடைபிடிப்பது நல்லது. அவர்கள் கருத்து வேறுபாடான விஷயங்களாகவோ அல்லது உங்களுடைய செயல்பாடுகளுக்கு எதிர்மறையான விஷயங்கள் செய்தாலோ நீங்கள் அமைதியை மட்டுமே காக்க வேண்டும். கும்பராசி அன்பர்களே, பொறுமையும் நிதானம்தான் இன்றைய நாள் உங்களுக்கு மிகப்பெரிய சொத்து. இவற்றை கடைபிடித்தால் நன்மைகள் உண்டு. மற்றவங்க கிட்ட பேசும் பொழுது நீங்கள் வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கணுங்க. இது போன்ற ஒரு நிலைகளை நீங்கள் கடைபிடித்தால் நன்மைகள் உண்டு. உத்தியோகத்திலையும் வேலைகள் செய்யும் பொழுது கோப்புகளில் மட்டும் கையெழுத்திடும் பொழுதோ அல்லது அதை பணி செய்யும் பொழுதோ ரொம்ப கவனத்தோடு இருக்க வேண்டியது அவசியம்.
சில நேரங்களில் உங்களுக்கு இருக்கக்கூடிய மனக்குழப்பத்தின் காரணமாக அந்த கோப்புகளை சரியான ஒரு விதங்களில் கையாளாமல் மேல் அதிகாரிகளிடம் வசைப்பாடக்கூடிய ஒரு நிலைகள் ஏற்படலாம். ஆகவே நீங்கள் அமைதியும் நிதான போக்கை கடைபிடிக்க வேண்டும். மன தெளிவிருந்தால் மட்டுமே நீங்கள் கோப்புகளில் கையாளலாம். அது போன்ற நிலைகளில் நீங்கள் உங்களுடைய மனதை நிலைநிறுத்துவது நல்லது. எதிர்பாலின மக்களுடைய செயல்பாடுகளில் தலையிடுவதை நீங்கள் தவிர்ப்பது நல்லது. வாகன பயணங்களிலும் நிதானம் வேண்டும். கும்பராசி அன்பர்களே, இன்றைய நாள் எச்சரிக்கை மிகுந்த நாளாக கூட இருக்கலாம். ஆகவே எந்த ஒரு செயல்பாடுகள் செய்தாலும் அதில் நிதான போக்கை கையாள வேண்டும். இந்த நாள் அதிர்ஷ்டம் நிறைந்த நாளாக அமைய இறை வழிபாடும் உங்களுடைய முன்னோர்களுடைய வழிபாடு செய்தால் நன்மைகள் உண்டு. அதிகாலையில் உங்களுக்குண்டான பிரார்த்தனைகளை செய்து மன அமைதிக்குண்டான தியானங்களையும் ஆரோக்கியத்திற்கான யோக பயிற்சிகளையும் செய்யுங்கள். மனக்குழப்பங்கள் இருக்கக்கூடிய நேரங்களில் நீங்கள் 5 முறை மூச்சு பயிற்சி தியானங்களை மேற்கொண்டால் உடனடியாக அந்த மன அழுத்தத்திலிருந்து நீங்கள் விலகி நல்லதொரு சுவாசத்தை நீங்கள் உணரலாம். இந்த நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டம் நிறைந்த நாளாகவே அமையும். இந்த நாளுக்குண்டான திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். நட்சத்திர ரீதியான பலன்களை பார்க்கலாம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு பதற்றம் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. ஆகவே எந்த ஒரு காரியங்களிலும் அவசரப்பட வேண்டாம். அமைதியை நிலைநாட்டுங்கள், நன்மை உண்டு. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய செயல்பாடுகளில் எச்சரிக்கையோடு எந்த ஒரு வேலைகள் எடுத்தாலும் சரி அதில் கவனத்தை செலுத்த வேண்டும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களே, நிதான போக்கை கடைபிடித்தால் நன்மைகள் உண்டு. மீனராசிக்காரர்களுக்கான பலன்களை பார்க்கலாம். உங்கள் மனசில் எழக்கூடிய ஆசைகளை நிறைவேற்றி கொள்வதற்குண்டான சூழ்நிலைகள் அமையுங்க. நீங்கள் ஒரு இடத்துக்கு சுற்றுலா போகணும்னு நினைத்தாலோ அல்லது சில பொருட்களை வாங்க விரும்பினாலோ, உணவு சார்ந்த விஷயங்களில் கூட நீண்ட நாளாக ஒரு சில பொருட்களை சாப்பிடணுங்கிற எண்ணங்களோ ஆசைகளோ இருந்தால் கூட அப்படிப்பட்ட உங்களுடைய ஆசைகள் நிறைவேறுவதற்குண்டான ஒரு அமைப்புகள் இருக்குது. வியாபாரத்தில் தொழிலாளர்களுடைய ஒத்துழைப்பு இன்றைய தினம் உங்களுக்கு பூரணமாக கிடைக்குங்க. அவர்களுடைய நல்ல ஆதரவு இது போன்ற ஒரு காரணத்தினால வியாபாரம் செழிப்பாக இருக்கும். அவர்களுடைய பங்கு பலம் இதெல்லாம் இருக்கும் பொழுது தான் உங்களுக்கு தொழிலும் சரி நல்லதொரு முன்னேற்றத்தை அடையும். வாடிக்கையாளர்களுடைய வருகை நல்ல முறையில் சிறப்பாக இருக்கிறதுனால தன லாபமும் பெறுவீர்கள். கடன் பிரச்சனைகள் படிப்படியாக குறையக்கூடிய ஒரு நிலையும் இருக்குங்க. ஆகவே பயப்பட வேண்டாம். இந்த நாள் பணம் வரக்கூடிய நேரங்களில் கடன் பிரச்சனைகளையும் நீங்கள் தீர்க்கறதுக்கு கவனிக்கணும். அதே நேரத்தில் சேமிக்கணுங்கிற எண்ணத்தையும் நீங்கள் வளர்த்து கொள்வது நல்லது. இவை உங்களுடைய எதிர்கால நலன் கருதி கூறப்படுகிறது. இதை கையாண்டால் மிகுந்த நல்லது. சொத்துக்கள் சம்பந்தமான வழக்குகளில் எதிர்பார்த்த தீர்ப்புகள் உங்களுக்கு கிடைக்குங்க. நியாயமாக உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பணம் நல்ல முறையில் கைக்கு வந்து சேரும். மூதாதையர்களுடைய சொத்து, வீடு, மனை, நிலம், இது போன்ற விவசாய பூமி, வேளாண்மை செய்யக்கூடிய இடங்கள் இவையெல்லாம் உங்களுக்கு வரக்கூடிய ஒரு யோகமும் அமைப்பும் காணப்படுகிறது. எதிர்பார்த்த தீர்ப்புகள் உங்களுக்கு சாதகமாகவே அமையுங்க. முக்கிய பதவிகளில் வகிக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் ஒரு நல்லதொரு அறிமுகம் ஏற்படும். அதிலும் உயர் பதவி வகிக்கக்கூடியவர்களுடைய அறிமுகத்தின் காரணமாக நீங்கள் நல்ல நிலைமைக்கு உயர்வு பெறுவீர்கள். மன நிம்மதி அடையறதுக்குண்டான ஒரு அமைப்புகள், கிரகத்தினுடைய சாதகமான பலன்கள், எல்லா விஷயங்களும் இன்றைய தினம் உங்களுக்கு சிறப்பாகவே அமைய பெறுவீர்கள். இந்த நாளுக்குண்டான அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். நீல நிறத்தாலான உடையை பயன்படுத்தினால் நன்மைகள் உண்டாக பெறுவீர்கள். நட்சத்திரத்திற்குண்டான பலன்களை பார்க்கலாம். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கான பலன்களை பார்க்கலாம். இன்றைய நாள் உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறும். அதோடு எண்ணிய காரியங்களும் உங்களுடைய ஆசைகள் அனைத்தையும் வெற்றி பெறுவதற்குண்டான வழியில் நீங்கள் ஈடுபடுவீங்க. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்க பெறுவீங்க. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய நபர்களுடைய அறிமுகம் கிடைக்கிறதுனால உங்களுடைய தொழிலையும் வியாபாரத்தையும் நல்ல முறையில் நீங்கள் வளர்ச்சி பாதையில் கொண்டு வரலாம். வாழ்த்துக்கள். 12 ராசிக்காரர்களுக்கும் அவரவர்களுக்குண்டான நல்லதொரு அனுகூலமான பலன்கள் கிடைக்க பெற வேண்டி சித்தரியல் மருத்துவத்தின் சார்பாக வாழ்த்துக்களும் வணக்கங்களும். வாழ்க வளமுடன்.